பண்ற? ஹலோ, நாளைக்கு வாங்கடா, கொஞ்சம் பேசணும். சீக்கிரமா வாங்க. டேய் டேய், என்னடா? டேய், இந்த பொள்ளாச்சி ரேப் கேஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம்டா. டேய், இது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ என்ன திடீர்னு? அது மட்டும் இல்லைடா, யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி ரிசீவ் ஆகும் கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது. இந்தா இதை பாரு. ஏன் பாருடா. இதுவே இந்த வீடியோவில் இருக்கிறது உங்கள் தங்கச்சியாக இருந்தால் நீங்களாம் இப்படி விட்டுருப்பீங்களா? கொஞ்சமாவது யோசிங்கடா. இதை பற்றிலாம் நம்ம நாலு பின்ன சொல்ல. நம்ம பண்ணுறோம்டா. சோஷியல் மீடியாவில் மக்களோட கருத்துக்களை தெரிஞ்சுப்போம். அதுக்கான பதிலை மீடியாவில் கொடுப்போம். நாளைக்கு மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெடி, ஆக்ஷன். ஹலோ எவ்ரிவான், எங்கள் சேனலில் புதுசாக ஒரு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் சோஷியல் இஷ்யூ பற்றி. பொள்ளாச்சி ரேப் இஷ்யூ பற்றின உங்களுடைய கருத்துக்களை நேற்றுக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தோம். அதுக்கான ரிப்ளை இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் டு தி கமெண்ட் செஷன். கொஷின் 1, சேனலோட பப்ளிசிட்டிக்காக தானே இதெல்லாம் பண்ணுறீங்க? சேனலோட பப்ளிசிட்டிக்காகவே இருந்தாலும் இதை பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது ப்ரோ. உங்களை மாதிரி நியூஸ் சேனலை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்குறோன்னு நினச்சாலே பெருமையாக இருக்குது ப்ரோ. கவர்மெண்ட் நமக்கு நல்லதே பண்ண மாட்டாங்களா? நல்லதும் பண்ண மாட்டாங்க. நல்லது பண்ணுற மாதிரி படம் வந்தாலும் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த நடிகரோட பேனரை கிழிப்பாங்க. இந்த படத்து மேலே காட்டுற அக்கறையை நம்ம மேலே காட்டியிருந்தா இந்த ரேப் கேஸே நடந்திருக்காது. 90 ml இருட்டரில் முரட்டு குத்து, த்ரிஷா நயன்தாரா, இந்த மாதிரி படம் நல்லா தான் ப்ரோ. சமுதாயம் கெட்டு போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வன் கூட தான் ப்ரோ படம் வந்துச்சு. அதில் படித்தவன் சிஎம் ஆனா. அந்த மாதிரி நம்ம நாட்டில் என்னைக்காச்சும் ஒருத்தன் படித்தவன் சிஎம் ஆயிருக்கான ப்ரோ? முதல்ல படத்தை படமாக பாருங்கள் ப்ரோ. இஸ் தேர் எனி பாலிடிக்ஸ் பிஹைண்ட் திஸ் ரேப்? நம்ம நாட்டில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு பின்னாடியும் பாலிடிக்ஸ் மட்டும்தான் ப்ரோ இருக்குது. இப்போ கூட இந்த ரேப் கேஸை சிம்பத்தியாக வச்சு வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டு கேட்பாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சென்னையில் நடக்குமா ப்ரோ? கண்டிப்பாக நடக்கும் ப்ரோ. இந்த ரேப் இஷ்யூலேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரே சோர்ஸ் ஐபிஎல் மட்டும்தான். ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் விசில் போடு ஈசலா கப் நமதேன்னு சொல்லிட்டு நம்மளே ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு பொண்ணை தப்பாக வீடியோ எடுக்கிறவெல்லாம் புண்டத்தேவிடியா? ஒரு பொண்ணை தப்பாக வீடியோ எடுக்கலாம் புண்டத்தேவிடியானா அதை பார்க்குற எல்லாருமே ஒரு புண்டத்தேவிடியா தான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணு 4 பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்தாலே அவளை தெவிடியான்னு சொல்கிற நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி 4 பேர் இல்லை 10 பேரை தூக்கில் போட்டாலும் இங்கே ஒரு மயிரும் மாறாது. மதி, டேய், அது 4 பேர் ரேப் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டாங்களாண்டா? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாரு. ஒரு நிமிஷம். டேய், நம்ம வீடியோ காணோம்டா. என்னடா சொல்கிற? டே, நம்ம வீடியோவில் ஸ்பேம் கண்டென்ட் இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்கடா. யார்ரா? 2 Leaf Lotus மீடியா சேனல்டா. இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ண வேணான்னு. பாத்தியா, பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ என்ன, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அவ்வளோதானே? பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம். ஆனால் நான் கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றலான்னு இருக்கிறேன். எப்படி?
வேணாண்ணா அடிக்காதீங்கண்ணா. கழட்டுறா கெஞ்சி கேக்குறேண்ணா. ஒத்த புண்டை பேண்ட்டை கழட்டுறா பேண்ட்லாம் வேணாண்ணா. தாயோலி மவனுங்களா எடுறா பேண்ட்டை தா. உங்களெல்லாம் என்னடா சாவுங்கடா தெவிடியா பசங்களா தா உங்களெல்லாம் என்னன்னு தா. இனிமே பண்ண மாட்டேன். இதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு வலிச்சிருக்கும். சாவு சாவுடா தாலக்க. கட் இட். எப்படிரா? ஓகேவா மச்சான்? ஓகேல ஓகே ஃபைன்.